கடைசியாக வரவிருப்பது உணவே மருந்து. நட்சத்திர பழம் நம்ம ஊரில் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடம் கொடைக்கானலில் தான். நட்சத்திரம் பழம் பற்றி நிறைய பேர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த பழம் தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், மியான்மர், இந்தோனேஷியாவில் அதிகம் விளைவிக்கப்படுகிறது. தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் சில இடங்களில் மட்டுமே இது விளைகிறது. இதன் வடிவம் நட்சத்திரம் போல் இருப்பதால் இதனை நட்சத்திர பழம் என அழைக்கின்றனர். மஞ்சள் கலந்த பச்சை நிறத்தில் காணப்படும் இது இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவை கொண்டது. ஸ்டார் பழத்தில் அதிக அளவு நார்ச்சத்து நிறைந்துள்ளது. இதை சாப்பிட்டு வந்தால் குடலில் உள்ள அசடுகளையும் பழைய மலக்கட்டுகளையும் வெளியேற்றும். இப்பழம் கிடைக்கும் காலங்களில் அதிக அளவு சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கலின்றி வாழலாம். அஜீரண கோளாறால் வயிற்றில் வாயுவின் சீற்றம் அதிகமாகி மூலப்பகுதியை தாக்குகிறது. இதனால் மூல நோய் உண்டாகிறது. இந்த மூல நோயின் பாதிப்பிலிருந்து விடுபட ஸ்டார் பழத்தை இரவு உணவுக்கு பின் 2 துண்டுகள் சாப்பிட்டு வந்தால் மூல நோயின் தாக்கம் குறையும். மழை காலத்தில் சருமத்தில் சில பாதிப்புகள் ஏற்படும். ஸ்டார் பழம் சாப்பிட்டு வந்தால் சரும நோயின் பாதிப்புகளிலிருந்து விடுபடலாம். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சக்தி ஸ்டார் பழத்திற்கு உண்டு. ஸ்டார் பழத்தை கிடைக்கும் காலங்களில் சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஸ்டார் பழம் நரம்புகளை பலப்படுத்தும் தன்மை கொண்டது. இப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் நரம்புகள் பலம் பெறும், இரத்த ஓட்டம் சீர்படும். போலேட் 12 கிராம், வைட்டமின் சி 34.4 கிராம், பாஸ்பரஸ் 12 மில்லிலிட்டர் கிராம், பொட்டாசியம் 133 மில்லிகிராம், துத்தநாகம் 12 மில்லிகிராம் உள்ளது. என்ன நேயர்களே, கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதே போல வேறு ஒரு தங்கமான தருணங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.